உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல குமார். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உங்க மாமா முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். உண்மைதான் அத்தை. ஆனா அது காரணம் நான் இல்ல. என்னப்பா சொல்ற? காயத்ரி தான் அத்தை. அத்தை, இப்போவும் நான் காயத்ரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். நானும் அப்பாவும் காயத்ரி சம்மதத்தை தெரிஞ்சுக்க அவளை பார்க்க போயிருந்தோம். ஆனா அவ கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இல்ல. தனக்கு பதிலா கௌரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாமா சந்தோஷமா இருப்பாரு கேட்டுக்கிட்டா. அவ கேட்டது என்னால மறக்க முடியல அத்தை. ஆனா அத்தை, கல்யாணத்துக்கு அப்புறமும் காயத்ரியை நினைச்சு கௌரியை நான் கஷ்டப்படுத்துவேன்னு மட்டும் நினைக்காதீங்க அத்தை. அவளை நான் நல்லபடியா வச்சுப்பேன். அது போதும் குமார். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி பாப்பா, போய் சாப்பிடலாம். என்னம்மா? அண்ணா மெதுவா பேசுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அந்த பக்கம் வரீங்களா? என்னன்னு இங்கே சொல்லு சுப்பு. அண்ணா கத்தாதீங்கண்ணா, ரொம்ப முக்கியமான விஷயம். நானும் முக்கியமான வேலையா தான் இருக்கேன். இங்கே சொல்லு. இல்லனா அன்னைக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், பிரச்சனை ஆயிடும். ஆமா மாமா, இது முக்கியமான விஷயம் மட்டும் இல்ல, ரொம்ப ரகசியமான விஷயமும் கூட. வாங்க. சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். சரி போ போ. இந்த மாமா வந்துட்டார். சொல்லுங்க, என்ன முக்கியமான விஷயம்? அண்ணா இதான் அந்த முக்கியமான விஷயம். என்னது? அண்ணா இது ஒரு ஆயுர்வேதிக் டேப்லெட். இந்த டேப்லெட்டை தொடர்ந்து 48 நாள், அதாவது ஒரு மண்டலம், இதை தொடர்ந்து 2 வேளையும் சாப்பிட்டுட்டு வந்தா வயித்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா அண்ணா. குழந்தை பிறக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கான். என்ன மணி, ஏற்கனவே அவ சந்தேகத்துல இருக்கா. இப்ப போய் இந்த மாத்திரை எப்படிமா கொடுக்க முடியும்? ஐயோ அண்ணா, நான் இருக்கேன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஆமா மாமா, சுபு இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. அப்படி சொல்லுங்க. அண்ணா, அண்ணி சாப்பிடுற அலோபதி டேப்லெட் கலரும் இந்த ஆயுர்வேதிக் டேப்லெட் கலரும் ஒரே கலர். அப்புறம் அண்ணா இன்னொரு விஷயம். சுபு, மிச்சத்தை நான் சொல்றேன் மாமா. நம்ம பிளான் என்னன்னா, இந்த மாத்திரையை எடுத்து அந்த பாக்ஸ்ல போட்டுருவோம். 2 மாத்திரையும் ஒரே கலர்னால வித்தியாசமே தெரியாது. அக்காவும் வழக்கம் போல இந்த மாத்திரையை அந்த மாத்திரை நினைச்சு சாப்பிட்டுருவாங்க. அண்ணா அப்புறம் என்ன, ஜஸ்ட் 48 days தான். அதுக்கப்புறம் நம்ம வீட்லயும் அழகான குழந்தை சத்தம் கேட்கும். அண்ணியோட டென்ஷன் கவலை எல்லாம் பறந்து போயிடும். நல்ல ஐடியா தான், செஞ்சா நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன நான் ஆனான்னு இழுக்கிறீங்க? தயவு செஞ்சு கவலைப்படாதீங்கண்ணா. நானும் கதிர் மாமாவும் அன்னைக்கு சந்தேகம் வராதபடி டேப்லெட்டை மாத்தி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ஓகே கதிர, பாத்து உங்க அக்காவுக்கு தெரிஞ்சிட போகுது. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாங்க போலாம். நம்ம 3 பேரும் பேசுறத பார்த்தா என்ன பேசுங்க என்ன ஏதுன்னு குறைஞ்சு எடுத்துருவா. நான் போய் அவட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க அந்த டைம் அவர் ரூமுக்கு போய் டேப்லெட்ஸ் மாத்திருங்க. என்ன ராணி, சமைச்சிட்டு இருக்கியா? இல்லங்க, துணி துவைச்சிட்டு இருக்கேன். நான் கூட நீ சமைச்சிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். என்ன சார், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. நீ என் பக்கத்துல இருந்தாலே எனக்கு சந்தோஷம் தானே. அடடடடடா. சார், இன்னைக்கு ரொம்ப கொஞ்சறத பார்த்தா ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்கே. என்ன தப்பு பண்ணீங்க? மரியாதையா சொல்லுங்க. தம் அடிச்சிங்களா? ஐயோ இல்ல ராணி.
சத்தம் அது? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி இது? குடி, குடு. என்ன? இது நான் சாப்பிடுற மாத்திரை. என்னடி? என்ன மாத்திரை இது? அடி பாவி, இந்த மாத்திரை வேற மாதிரி இருக்கு. நான் சாப்பிடுற மாத்திரைக்கு பதிலா இந்த மாத்திரையை மாத்தி வைக்கலான்னு பாத்தியா? சொல்லுடி, கேக்குறல சொல்லு. இல்ல இல்ல நீ இது ஆயுர்வேதிக் டேப்லெட். ராணி விட்டுரு ராணி. நீங்க சும்மா இருங்க. என்ன யாரும் ஏமாத்த முடியாது. ஏண்டி, உனக்கு எவ்வளவு கெட்ட என்ன இருந்தா நான் சாப்பிடுற மாத்திரையை மாத்தி வைக்கலான்னு பாத்திருப்பேன். எதுக்குடி உனக்கு இந்த வேண்டாத வேலை? அக்கா என்னக்கா நீ உன் மாதிரியே சுபியா மாத்தி வைக்கணும்? எதுக்கு மாத்தி வைப்பா? எனக்கு குழந்தை பிறந்துட்டா அவங்க அண்ணனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுல்ல? இந்த மாத்திரையை சாப்பிட்டா காலம் முழுக்க எனக்கு குழந்தை பிறக்காம போயிடும்ல? அதானடி ஒத்துட்டா? அப்படி நாசமா போறவளே, ஏன் இப்படி பண்ண? உனக்கு என்ன தைரியம் இந்த மாதிரி பண்ண? ராணி ராணி வேணாம்டா. ராணி என்ன கேள் ராணி ராணி மாமா என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி அடிச்சிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு மாத்திரை மாத்தி வைக்கிறா. அவளை என்ன எதுன்னு கேட்காம என்ன அடிக்கிறீங்க? ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு எதிராக சேர்ந்து சதி பண்றீங்களா? என்னைக்கு இல்லாத திருடாளா கிச்சன்ல வந்து நீங்க ஆசையா பேசும்போது எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது. எனக்கு குழந்தை பிறக்க முடியாத அளவுக்கு பண்ணி நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதானே உங்க ரெண்டு பேர் பிளான். கவலையப்படாதீங்க, நான் செத்து போயிடுறேன், செத்து ஒழியிறேன். அப்போ நீங்க உங்க தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரியே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. நான் செத்து போறேன், நான் செத்து போறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் தங்கச்சி உனக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நினைக்கல. அந்த கடவுள் தான் இப்படி பண்ணி வச்சிருக்கான். உனக்கு எந்த குறையிலன்னு நான் சொன்னது போய். நம்ம பார்த்த டாக்டர் உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ சாப்பிட்டு இருந்த மாத்திரை வெறும் வைட்டமின் மாத்திரை தான். நீ இப்படி இருக்கிறன்றதுக்காக உனக்கு குழந்தை பிறக்கணுன்றதுக்காக இவதான் பல டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கா. நீ என்னடானா அவ உனக்கு குழந்தை பிறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கற. என்னது? என்ன சொன்னீங்க? எனக்கு குழந்தை பிறக்காதா? எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்களா? அப்போ இவ்வளவு நாள் நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்களா? எனக்கு குழந்தை பிறக்காதா? ஐயோ ஐயோ அண்ணி, எனக்கு குழந்தை பிறக்காது. ஐயோ எனக்கு குழந்தை பிறக்காதா? அண்ணி, எனக்கு குழந்தை பிறக்காது. எனக்கு குழந்தை பிறக்காதா? ஐயோ இப்படி சொல்லிட்டீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் போங்க, போங்க. ஐயோ உங்க கையெழுத்து கும்பிடுறீங்க, போங்க. என்ன நிம்மதியா இருக்க விடுங்க, போங்க, போங்கன்னு சொல்றேன். ஐயோ எனக்கு குழந்தை பிறக்காது. என்ன பண்ணுவேன்? சாரி ராணி. நீங்க வெளியில போங்க, வெளியில போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. என்ன தனியா இருக்க விடுங்க, போங்கன்னு சொல்றேன்ல. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஐயோ எனக்கு குழந்தை பிறக்காதா? எனக்கு குழந்தை பிறக்காது, எனக்கு குழந்தை பிறக்காது. ஐயோ எனக்கு குழந்தை. இப்பவே எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க. இன்னும் என்னெல்லாம் பேச போறாங்களோ? கௌரி, என்ன பேசணும்? கௌரி, என்னம்மா? ஏன் அழற? ஆ? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலம்மா. என்னடி சொல்ற? ஏய், குமாருக்கு என்னடி குறைச்சல்? அவன் மாதிரி ஒருத்தன் புருஷனா கிடைக்கிறதுக்கு நீ தவா இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா.
குமார் மாமா ரொம்ப நல்லவர். அவர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா குமார் மாமா ஒண்ணும் என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலையே. அக்கா சொன்னான்றதுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நீ குமார் மாமா கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேம்மா. அதனால என்னடி இப்போ? என்னமோ குமார் காயத்ரியை விரும்பினத இப்பதான் உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. ஊர் உலகத்துல இந்த மாதிரி நடக்கிறதே இல்லையா? எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அது நடக்காதுன்னு எனக்கு தெரியுமா. ஒருத்தர் மேல ஆசைப்பட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது சகஜமான விஷயம்தான். ஆனா அவங்க யாருமே அக்கா மேல ஆசைப்பட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கம்மா. அப்படியே பண்ணிக்கிட்டாலும் அக்கா சொல்லி யாரும் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட மாட்டாங்கம்மா. இன்னும் எத்தனை நாளைக்குதாம்மா நான் அக்காவோட நிழலாவே இருக்கிறது? எனக்குன்னு எதுவுமே கிடையாதா? அக்கா போட்ட Dress, அவ எழுதின ஸ்லேட், அவ படிச்ச புத்தகம், கணிசையில கட்டுக்க போற புருஷன் கூட அக்கா போட்ட பெற்ற நான் எப்படிமா? எனக்குன்னு புருஷன் கூட புதுசா வரக்கூடாது. எல்லாமே பழசுன்னா மனசு வலிக்குதுமா. ஒரு வீட்டுல ரெண்டாவது பொண்ணு பொறுக்கிறது அவ்வளவு பெரிய பாவமா? ஸ்லேட், புத்தகம், Dress என்ன பரவாயில்லமா, அதுக்கு உயிரும் மனசும் கிடையாது. ஆனா மாமா அப்படி இல்ல. அவர் மனசுல காயத்ரியை வச்சுக்கிட்டு என் கூட எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? அவரு சந்தோஷமா இல்லைன்னா நான் மட்டும் எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? அவ நல்லவன பேர் வாங்குறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் எதுக்குமா தியாகி ஆகணும்? கௌரி, நீ பேசுனது சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியலம்மா. ஆனா இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா உங்க அப்பா உயிரையே விட்டு வரடி. நீ சொல்ற மாதிரி குமார் மனசுல காயத்ரி தான் இருக்கான்றத நானும் ஒத்துக்கிறேம்மா. ஆனா நீ நினைச்சா கல்யாணத்துக்கு பிறகு குமார் மனசுல இருந்து காயத்ரியை நீக்கிட்டு அவன் மனசு முழுக்க நீ இருக்கிற மாதிரி உன்னால மாத்திக்க முடியும். அது உன்கிட்ட தான் இருக்கு. நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அதுக்கப்புறம் காயத்ரியை பத்தி நினைச்சு பார்க்க கூட குமாருக்கு நேரமே இருக்காது. அம்மா உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்பாவுக்கு சந்தேகம் வந்துரும். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ உன் மனச மாத்திக்கமா. கொஞ்ச நாளைக்கு அப்பா முன்னாடி கலகலப்பா சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கவாது செய்ய. பாட்டி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். கிளம்பிட்டியாமா? ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. அம்மா, வாங்கம்மா, உள்ள வாங்க. ஏன் தயங்குறீங்க? இது உங்க வீடு மாதிரி. வாங்க வாமா. வாங்க. நல்லா இருக்கியா? என்னம்மா சாப்பிடுற? டீ, காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இருக்கட்டும்மா,
என்ன பார்க்கணும்னு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன், அதுவும் காலையிலேயே வந்திருக்கேன். இரு, காஃபியாவது சாப்பிடு. நீ இரு காயத்ரி, அம்மா உடனே பேசிட்டு இரு, நான் காஃபி கொண்டு வரேன். இல்ல பாட்டி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவளுக்கு அவ கையால உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும்னு ஆசை. அம்மா மேல அப்படி ஒரு பிரியம். என்ன லட்சுமி அப்படி பாக்குற? நீங்க சொல்றது உண்மைதாம்மா. அவளுக்கு எங்க எல்லார் மேலயும் பாசம் இருக்கு. ஆனா அத புரிஞ்சுக்கிறதுக்கோ அவளை எங்க பக்கத்துல வச்சு அந்த பாசத்தை அனுபவிக்கிறதுக்கோ எங்களுக்கு தான் குடுப்பனை இல்லாம போயிடுச்சு. அழாத லட்சுமி, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே சரி பண்ணி இருக்கணும். காயத்ரிய வீட்டை விட்டு துரத்தும் போதே நீ தடுத்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நான் உன்னை குத்தி காட்டி பேசுறேனேன்னு நினைக்க வேண்டாம். உனக்கு புரியணுமேங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். வீட்டுல ஆம்பளைங்க தப்பு பண்ணும்போது பொம்பளைங்க அதை கண்டிக்கணும். அவங்க செய்யறது தப்புன்னு புரிய வைக்கணும். இல்லைன்னா இப்படித்தான் நடக்கும். தப்புதாம்மா, என்ன பண்றது? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவரை எதிர்த்து பேசி பழக்கமே இல்லம்மா. அம்மா, காஃபி. சொல்லுங்கம்மா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது விஷயமா பேசலான்னு தாம்மா நான் இங்க வந்தேன். உங்க மாமா, அத்தை, குமார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கௌரிய பேசி முடிச்சிட்டு தாம்பூலம் மாத்திட்டு போயிருக்காங்கம்மா. நீ சொல்லித்தான் கௌரிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதா குமார் சொன்னா. உனக்கு ரொம்ப பெரிய மனசு. உனக்கு வந்த வாழ்க்கைய நீ உன் தங்கச்சிக்கு விட்டு கொடுத்திருக்கியே, அத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுல என்னம்மா இருக்கு? என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க இப்ப என்னால முடியாது. என் கல்யாணத்துக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய கடமைங்க நிறைய இருக்கு. அதனாலதான் சுந்தரம் மாமா வந்து குமார கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டப்போ அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். கௌரிக்காகவாது நல்லபடியா கல்யாணம் நடந்தா அப்பாவோட கோபம் குறையும். மாமாங்கிறதுனால தேவையில்லாம கேள்வி கேட்டு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம குமார் மாமா ரொம்ப நல்லவரு. கௌரிய நல்லா பாத்துப்பாரு. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் குமார் மாமாவை கௌரிய கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். அவ வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நீ யோசிக்கிற. ஆனா உன்னுடைய நல்ல மனச அவ புரிஞ்சுக்கலையேம்மா. அக்கா படிச்ச புஸ்தகத்தை தான் நானும் படிச்சேன். அக்கா போட்ட சட்டையை தான் நானும் போட்டேன். இப்போ அக்காவை விரும்பின ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு என்ன கேக்குற. காயத்ரி, இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. கௌரி கிட்ட நான் பேசுறேன். கண்டிப்பா அவ புரிஞ்சுக்குவா. சரி காயத்ரி, நீ அவகிட்ட பேசினாலாவது அவ புரிஞ்சுக்கிறாளான்னு பாக்கலாம். ஆமா, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுலம்மா. சரி, நீ கிளம்பு, நானும் கிளம்புறேம்மா. பத்திரம்மா. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. வாம்மா. நீ உன் தங்கச்சியை பார்த்து பேசுறத நான் தடுக்கல. ஆனா நீ மறுபடியும் உங்க வீட்டுக்கு போனா உங்க அப்பா ஏதாவது சொல்லுவாரு, உன் மனசு வருத்தப்படும். அதனால கௌரிய எங்கேயாவது வெளியே வர சொல்லி அவளை அங்க சந்திச்சு பேச. இல்ல பாட்டி, கௌரி சாதாரணமா எங்கேயும் வெளியே வர மாட்டா. அப்பா தானே, திட்டினா திட்டட்டும். நான் வீட்டுக்கே போய் கௌரிய பாக்குறேன் பாட்டி. வரேன். சரி. இந்த பொண்ணுக்கு சோதனை மேல சோதனை ஏன் தான் வந்துகிட்டு இருக்கோம்.
பார்க்க தான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை வழியிலே பார்த்துட்டேன். நல்லா இருக்கே கௌரி? எப்படி நல்லா இருக்க முடியும்? நீ என்ன நல்லா இருக்க விட்டா தானே நான் நல்லா இருக்க முடியும். ஏன் கௌரி இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியாதா? உன்னை குமார் மாமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா உனக்கு இஷ்டம் இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லையா எனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு சிபாரிசு பண்ணிருக்க. எனக்கு தான் கொடுப்பன இல்ல, உனக்காவது ஒரு நல்லது நடக்கணும்னு தான் செஞ்சேன் கௌரி. நல்லது நடக்கணும்னு செஞ்சியா இல்ல எல்லாரும் உன்னை நல்லவன்னு சொல்லணுங்கிறதுக்காக செஞ்சியா?